இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனுடைய மூல ஆதாரத்தை தோண்டி பார்த்தா கல்வி சேவை செய்வதற்காகவோ படிப்புங்கிறது எங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கணும், பெரம்பலூருக்கு மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவோ துவங்கப்படல. சாராயம் வித்த காசுல சிட்பண்ட் நிறுவனம் நடத்தினவர் தான் இந்த சீனிவாசன் ரெட்டி. பெரம்பலூர் பக்கத்தில் புது நடுவலூர் அப்படின்னு ஒரு ஊரை சார்ந்தவர். அந்த ஊரில் இவர் சாராயம் வித்தது உலகறிஞ்ச விஷயம். சாராயம் வித்தவன் தான் நாட்டில் கல்வி தந்தி ஆகிட்டானே. சாராயம் வித்தவன், அப்புறம் பிளாக்ல வாங்கி வித்தவன், அவன் பூரா நாட்டில் கல்வி தந்தியாக மாறனுடைய விளைவு தான் நாடு நாசமாக போடுறதுக்கு காரணம். அப்படி இந்த சீனிவாச ரெட்டி என்ன பண்ணுறாரு, சாராயம் விற்கிறாரு ஆரம்பத்தில். அப்புறம் அந்த பெரம்பலூர் திருச்சி பகுதிகளில் சிட்ஃபண்ட் நிறுவனம் நடத்துறாரு. தனலட்சுமி சீனிவாசன் சிட்ஃபண்ட் சீட்டு கம்பெனி, சாராயம் கம்பெனி, அப்புறம் சீட்டு கம்பெனி நடத்துறாரு. பணத்தை மட்டுமே குறி வச்சு இயங்கக்கூடிய ஒரு முதலாளி. இந்த சாராயம் காசு பத்தலை, சீட்டு காசு பத்தலை, அடுத்து என்ன பண்ணலாம், எதில் அதிகமாக சம்பாதிக்கலாம், தொடங்கடா கல்லூரி. ஆராசா வேற வந்துட்டாரு, 2G வேற பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னோடனே இந்த கல்லூரி தொடங்குறாங்க. கல்லூரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறியியல் கல்லூரியாக மாறுது, ஐடியாக மாறுது, பாலிடெக்னிக் மாறுது, அப்புறம் ஸ்கூலாக வருது, அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டலு, அப்புறம் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி. கள்ளச்சாராயத்திலிருந்து யூனிவர்சிட்டியில் நிற்கிது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். 20 ஆண்டுகளில் இந்த தனலட்சுமி சீனிவாசனுடைய வளர்ச்சியும் 2G வழக்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் நடந்தது. அப்போ இதுக்கு பின்னாடியுடைய பணம் யாருடைய பணம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பெரம்பலூரில் ஆராசா அமைச்சராக இருக்க வரைக்கும் ஆராசா கூட இணைப்பாக இருந்தாங்க. ஆராசா நீலகிரிக்கு போன பிறகு KNR ஜெல் ஆயிட்டாங்க. ஆராசா கூட வேற ஆளு தமிழன், இந்த பக்கம் நேரடி ஆளு நேரு கூட ஜெல் ஆகிட்டாங்க. நேரு போய் இந்த கல்லூரி விழாக்களை கலந்து கொள்வது, நேருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக மாறுவது, ஒரு பக்கம் தன்னுடைய மகனையே நேர்கிட்ட ஒப்படைச்சி மன்னச்சநல்லூரில் எம்எல்ஏ ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி மன்னச்சநல்லூருக்கு சம்பந்தமே இல்லாத கதிரவனை, அதாவது தனலட்சுமி சீனிவாச ரெட்டியோடைய மகன் கதிரவன் ரெட்டியை மன்னச்சநல்லூர் நிப்பாட்டி ஓட்டுக்கு 2000 ரூபா பணத்தை கொடுத்து கடந்த தேர்தலில் வெளில வைக்கிறாங்க. எம்எல்ஏவாகவும் திமுக மாறிடுறாரு. தம்பி கதிரவன் அவர்கள் ஐயா சீனிவாஸ் அவர்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கிற காரணத்தால் தான் இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்களால் பெரம்பலூருக்கு பெருமையா இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை வளர்த்து பத்தாதுன்னு சொல்லி இது மாதிரியான கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்கிறது இந்த கும்பல். இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்ட காசுல தான் எப்படி போறாங்கன்னு மட்டும் பாருங்க. உழைச்சவன் உண்மையா உழைக்கிறவனுக்கு ஒரு கார் வாங்க லோன் தர மாட்டான். ஆனா இவங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரு, இவங்க போறாங்க ரோல்ஸ் ராய்ஸ், அதுல ஓடுற அந்த டயர் கிடையாது, அது மக்களுடைய கிட்னி தான் உருண்டு போய்கிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் இவருடைய வளர்ச்சியை பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு திருச்சி பெரம்பலூர் பகுதியில் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தான் மருத்துவத்துறைக்கு, சுகாதாரத்துறைக்கு, ஊரக நலத்துறைக்கு, அதுவும் ஊடகங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் போய் நடவடிக்கை எடுத்தாங்களாம். அப்ப இவங்களா விசாரிக்கல, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்கல. கிட்டத்தட்ட இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் நிறுவனங்கள், தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி சென்னை, தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சமயபுரம், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி சிறுவாச்சூர் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சிறுவாச்சூர் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் சமயபுரம், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் நர்சிங் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் நர்சிங் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் நர்சிங் காலேஜ் ஆஃப் சமயபுரம் திருச்சி, தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோ எஜுகேஷன் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உமன் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் பாலிடெக்னிக் காலேஜ் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர் தமிழ் மீடியம், தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சமயபுரம், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பெரம்பலூர். இது இல்லாமல் அப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இது இல்லாமல் பல்வேறு துறைகளில் சமீபத்தில் மரியாதைக்குரிய கேப்டன் என்று மக்களால் கொண்டாடப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியையும் இந்த தனலட்சுமி சீனிவாசன் நிறுவனம் தான் வாங்கியிருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுக்க 56 கல்வி நிறுவனங்களை கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கிறது இந்த தனலட்சுமி சீனிவாசன். இதுக்கு பின்னாடி கிட்னி திருட்டு, கல்லீரல் திருட்டு, கருமுட்டை திருட்டு, இப்படி கல்லீரலை களவாண்டி, ஏண்டா லிவரை களவாண்டி வைப்பீங்களாடா, கிட்னி, அதாவது
இது வந்து அந்த கிட்னியை பொருத்தக்கூடிய நபருக்கும் பேராபத்து, அந்த கிட்னியை கொடுக்கக்கூடிய நபருக்கும் பேராபத்து. பல கோடின்றாங்க. ஏதோ சாதாரணமாக நம்ம வந்து 5 லட்சம் 10 லட்சம்லாம் கிடையாது. ஏழை மக்களுக்கு 6 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு வறுமையின் பிடியில் வாழக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்கள் ஏற்கனவே கடந்த காணொலி சொல்லியிருந்தா வறுமையினுடைய கோர பிடியில் இருக்காங்க. இன்னைக்கு விசைத்தறி செத்து போச்சு. விசைத்தறி இல்லை. எங்க யாருக்கு விசைத்தறி? இந்த ரேஷன் கடையில் பொங்கலில் கொடுக்குறாங்களே சேலை வெட்டி, அதுதான் விசைத்தறி. அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில இது மட்டும் விசைத்தறியில் ஓடுது. மற்ற நேரங்களில் விசைத்தறி இல்லை. 12 மாதமும் விசைத்தறி இல்லை. எப்பயாச்சும் தான் வேலை இருக்கு. ஒரு வாரம் முழுக்க வேலை பார்த்தா கூட அதிகபட்சம் 2000 ரூபா, மாசம் முழுக்க வேலை பார்த்தா கூட 8000 10,000 ரூபா, உச்சபட்சமாக 12,000 ரூபா. அதுவும் எல்லா மாசமும் கிடையாது. அப்போ வறுமையின் கோர பிடியில் வாழக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து, குறிப்பா பெண்களை குறிவைத்து பெரும் புரோக்கர் கும்பலை அனுப்பி கிட்னியை திருடி இருக்கிறது. ஏமாற்றி மூளைச்சலவை செய்து சதுரங்க வேட்டை படத்தில் வருவது போல ஒருத்தங்க தேவைன்னா ஆசையை தூண்டி விடுங்கிறது போல ஆசையை தூண்டி விட்டு கடன் அடைக்கலாம். இங்கே 1 கிட்னி வச்சு நல்லா வாழ முடியும். நமக்கு 1 கிட்னி வச்சு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குவாங்க, லைஃப் டைம் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மக்களை கொண்டு போய் விட்டு அவங்களுடைய கிட்னியை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பொருத்தி பல கோடி ரூபாய் 5 லட்சத்துக்கு வாங்கி 2 கோடி 3 கோடி 5 கோடி பெரும் கோடீஸ்வரன். திடீர்னு அவனுக்கு ஒரு கிட்னி 2 கிட்னி ஃபெயிலியரு, 10 நாள் தான் உயிர் வாழ்வான். 500 கோடிக்கு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எவ்வளோ கொடுப்பான்? 50 கோடி கொடுப்பான். எவ்வளோ உயிர் வாழ்ந்தா போதும்பா. சார் இல்லை சார், ரொம்ப ரேர் கிட்னி சார், உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல சார், ரொம்ப இதாக இருக்குது, டிஃபிகல்ட்டியாக சார், நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் இன்னும் இல்லை, இனிமேல் வந்து கடவுள் தான் பார்த்துக்கணும், இவங்க டாக்டர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு 10-20 நாள் வச்சு ஹாஸ்பிட்டலில் பில்லை போட்டே இருக்காங்க. சாகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்கன்னா 100 கோடி சொத்து இருக்கவன் 500 கோடி சொத்து இருக்கிறவன் 50 கோடியிலேயே மொத்த சொத்தையும் கொடுத்துறேன், நான் சம்பாதிக்கிறேன் தானே சொல்லுவான். அப்படி இப்போ வரக்கூடிய பெரும்பெரும், ஏன்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு பெரும்பான்மையும் போகக்கூடியவங்க ஓரளவுக்கு வசதி விட தான் போகிறாங்க. வசதி இல்லாதவர்கள் போவது இல்லை. வசதி இல்லாதவர்கள் வந்து மரணத்தை தான் தழுவுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு அவங்க போயிடுறாங்க. வசதி படைத்தவங்க மட்டும்தான் பெரும்பாலும் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கே வந்து அப்ரோச்சே பண்ணுறாங்க. குறைந்தபட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவாகுது. அரசு மருத்துவமனைகளில் பெரும்பாலும் இதை பண்ணுறது ரொம்ப ரேர். ஏன்னா அதுக்கு வந்து பட்டியலில் கொடுத்து காத்திருந்து யாருக்காவது உயிரிழப்பு ஏற்பட்டு யாருக்கு அதுவும் சொந்தக்காரங்களாக இருக்கணும், ரொம்ப அவங்க வில்லிங்காக இருக்கணும், அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த ப்ராசஸே வேறு. அப்போ தனியார் மருத்துவமனைகள் தான் பெரும்பான்மையாக இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அதுக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு மாஃபியா கேங் உள்ளே நுழைந்திருக்கிறது. அதில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன்ங்கிற இந்த மருத்துவமனை இதில் ஈடுபடாதா அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவருடைய கடந்த காலத்தை பரிசோதித்து பார்க்கும்போது இது நிச்சயம் ஈடுபட்டதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. தமிழ்நாடு அரசு நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, ஒருத்தன் தவறு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் இனி செய்யக்கூடாதுன்னு சொல்வது இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? ஏன் நீங்கள் இல்லை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலை? ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யலை? இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் சித்தார் வெசலை காப்பாற்ற பார்க்கிறதா சுகாதாரத்துறை அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது பிரச்சாரத்தில் பேசுறாரு. என்னையா மக்களுடைய உறுப்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உறுப்புகளுக்கு பாதுகாப்பு டபார்னு பிடிங்கிட்டு போயிடுறேன்னு அவர் மக்கள் மொழியில் பேசுறாரு. உட்காந்து ஜிப்பு நான் கூட சொல்லியிருந்தேன், பஸ் ஸ்டாண்டில் போய் ஜிப்பு மட்டும் இருக்கும்னா திமுக காரன் ஜிப்போ திறந்து கிட்னியை கிளம்பிடுவான். அதனால தான் இறைவனோ இயற்கையோ படைக்கும் போது உடம்பு முழுக்கட்டின்னு படிச்சிருக்கு. இதில் ஒரு ஜிப்பு வச்சு சிறுநீரை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜிப்பு இருக்குது, கல்லீரலை திறந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஜிப்பு இருக்குது, இன்னொரு ஓப்பன் இருக்குது, காது மாதிரி ஒரு ஓட்டை இருந்துச்சு வச்சுக்கோங்க முடிஞ்சு. இங்கே ஒரு ஓட்டை மட்டும் இருந்துச்சுன்னா கையை உள்ள விட்டுரும். அப்புறம் என்ன சொல்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, தளபதி ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு, திராவிட மாடல் நல்லா இருக்கா, திராவிட மாடல் நல்லா தான் இருக்குன்னு நம்ம பயங்கரதுக்குள்ள என்னம்மா என்ன காணும், கிட்னியை காணுங்க. ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி பஸ் ஸ்டாண்டில் எறும்பு கடிக்கலுங்க, எவனோ இளவடத்தவன் கிட்னியை களவாண்டிருக்காமா, எங்கள் வீட்டுக்கு போனாலும் தெரியும். அப்போ களவாண்டுருவாங்கன்னா இயற்கையாகவே நம்மளை வந்து உடம்பு முழுக்கட்டின்னு திமுக காரன்ட்டு பாதுகாக்கிறதுக்காக தான் இயற்கை நம்மளை அப்படி படைச்சிருக்கு. இல்லைன்னா ஓட்டையாக போட்டிருந்தாங்கன்னா மொத்தத்தையும் உறுப்பை உருவாங்கி வெறும் கூடு மட்டும் தான் அலைஞ்சிட்டு போனோம் எல்லாம். இன்னைக்கு திமுகவில் என்ன கிட்னி திருடலாம், நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டு. அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் அவருடைய மருத்துவமனைங்க. இந்த கிட்னி திருடும் கும்பலுக்கு இவங்க கெட்டுக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு முதன்மையான ஊடகம் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் கையில் பெஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விருது 2022 சொல்லி வழங்குறாங்க. வழங்கும் போதே சொல்றாங்க 1500 ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, 5000க்கும் மேற்பட்ட இருதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, பல
கிட்னி மாட்டு சிறுநீரக மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, அங்கேயே வச்சுட்டான் ஆப்பு. சிறுநீரக மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னு பெருமையாக சொல்கிறான். ஆனால் இவன் சிறுநீரக மாட்டு அறுவை சிகிச்சையை திருட்டுத்தனமாக பண்ணியிருக்கிறான், இல்லீகலாக பண்ணியிருக்கிறான். ஏழை எளிய மக்கள்கிட்ட கிட்னியை களவாண்டு கொண்டு வந்து பெரும் முதலாளிகளுக்கு விற்று கிட்னியை வியாபாரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியாமல் தமிழ்நாட்டின் முதன்மையான ஊடகம் பெஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு விருது, அந்த விருது கொடுக்கும்போது அந்த ஊடகம் சொல்லுது கார்பரேட்டுகளுக்கு இணையான மருத்துவத்தை கொடுக்குதான். கார்பரேட்டுக்கு இணையான மருத்துவமா? தன்லட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை வந்து கார்பரேட் கிடையாதா? கார்பரேட்னா முதல்ல என்ன? அகர்வாலும் அப்போலோவும் கார்பரேட், அம்பானியும் அதானியும் கார்பரேட். ஆனால் தனலட்சுமி சீனிவாசன் கார்பரேட் கிடையாது. தனலட்சுமி சீனிவாசனும் கார்பரேட் மருத்துவமனை தான். அந்த மருத்துவமனையில் அந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒத்த ரூபா காசை கூட இந்த நிறுவனம் குறைத்து கொண்டதாக எந்த செய்தியும் கிடையாது. மாணவர்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மாயமாக தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க, மிகப்பெரிய டார்ச்சருக்கு ஆளாக்கப்படுறாங்க. பெரிய நிறுவனம் என்று பெயர் வாங்கி வைத்துக்கொண்டு இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளுடைய பினாமியாக இந்த நிறுவனம் செயல்படுகிறது. குறிப்பா ராசா மற்றும் கே நேருடைய பினாமியாக இந்த நிறுவனம் செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 26 இடங்கள்ல ஐடி ரெய்டுக்கு வருமான வரி கட்டாம ஐடி ரெய்டுக்கு உட்பட்ட நிறுவனம், பல நூறு மாணவருடைய வாழ்க்கையை அளிப்பதற்கு காரணமான ஒரு நிறுவனம் இப்பொழுது கிட்னி, கல்லீரல், கருமுட்டை உள்ளிட்ட இந்த திருட்டிலும் ஈடுபடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டில் இந்த நிறுவனம் ஆட்படுகிறது. இந்த நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா சரியான பாடத்தை மக்கள் கொடுப்பாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி